நம்மளுடைய வாழ்க்கை சில நேரங்களில் நம்ம நினச்ச வேகத்துக்கு போகல அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்க முடியும்ன்றான் இந்த வீடியோ. சில பேர் வந்து நிறைய ஐடியாஸ் இருக்குது, பிளான்ஸ் இருக்குது, ஆனால் வந்து என்னால் அதை முழுமையாக என்னால் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அதை வேகமாக செயல்படுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோடய லைஃப் வந்து ஸ்பீடாக போகல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மேபி இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். 21 வயசில் இல்லை 25 வயசுலேயே தன் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் அடைஞ்சு வேகமாக முன்னேறி போகிற ஆட்களையும் பார்ப்போம். சில பேர் 30, 40, 50ன்னு தாண்டினதுக்கப்புறம் கூட தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றங்களை பார்க்காம இன்னும் கூட தவிச்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு மெட்டேஜில் இருக்கீங்க, இல்லை வந்து இன்னுமே வந்து லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஏஜ் வேணால் இருக்கட்டுமே. அப்போது இன்னும் நிறையா விஷயங்கள் முடிக்க முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா மேபி இப்போ சொல்ல இருக்கிற ஒரு 3 விஷயம் வந்து உங்கள் லைஃப்பை நிறைய இடங்களில் மாற்ற நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுவேன். முதல் விஷயம், இப்போது வந்து நம்ம இன்றைக்கி தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறோம். அப்படி தூங்கி எழுந்திரிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயங்களுக்காக நமக்குள்ளே பரபரப்பு ஏற்படுதுன்னு பார்க்கணும். நமக்கு வந்து ஒரு வேளை இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறத பற்றி நம்ம சிந்தனை ஏற்படுது, அங்கே என்ன வேலை செய்யணும்னு தோணுது, இல்லை வந்து அங்கே இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும்னு தோணுது, இல்லை என் பிஸ்னஸ் எடுத்திருக்கேன், பிஸ்னஸ்குள்ளே போய் இன்றைக்கி நான் எப்படி செயல்பட போகிறேன்னு யோசிக்கிறேன், இல்லை இன்றைக்கி ஈவினிங் வந்து எங்கே போகிறோம், இந்த வாரம் எனக்கு என்ன பிளான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகளில் இன்றைக்கி, நாளைக்கு, அடுத்த வாரத்துக்குள்ளே மட்டும்தான் உங்கள் எண்ணங்கள் வந்து அதீதமாக யோசிக்குது அப்படின்ட்டாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் இல்லை, ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்தனை இல்லைன்னு சொல்லலாம். அதாவது இது எப்படி நம்ம வந்து டெய்லியுமே இலக்குகளை பற்றி சிந்திப்போமானா, இலக்குகளை பற்றி நம்ம தினமும் சிந்திக்காட்டி கூட நம்ம செயல்பாடுகள் அதை நோக்கி இருக்கும். இப்போது உங்கள் ஒரு பெரிய கனவு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த ஆஃபீஸில் எப்படி ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுன்றதை விட தன்னுடைய ஸ்கில் எப்படி வளர்த்துக்கணுன்றதில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு நபர் இந்த மாத வருமானம் எப்படி இருக்க போகுதுன்னு யோசிக்கிறத விட இந்த பிஸ்னஸில் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணு யோசிப்பாங்க. இந்த மாதிரி முன்னேற்றத்துக்கான சிந்தனையும் உங்கள் வாழ்க்கையை வந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில், அதாவது ஒரு பெரிய அளவில் பார்க்கக்கூடிய எண்ணமும் நமக்கு இல்லைனாவே தெரிஞ்சுக்கலாம் நமக்குள்ளே ஒரு பெரிய இலக்கு கிடையாது அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமும் உங்களுடைய ஒரு நாள், ஒரு வாரம், இல்லை ஒரு மாத பிரச்சனையை தான் சால்வ் பண்ணுது அப்படிங்கிறப்போ உங்கள் சிந்தனை காலையிலேருந்து நைட் வரைக்கும் இப்படி தான் இருக்குன்றப்போ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் உங்கள்கிட்ட பெரிய இலக்குகள் இல்லை, பெரிய அளவுக்கு ஓடக்கூடிய அளவுக்கு டிசையர்ஸ் இல்லை அப்படின்ட்டு. அப்போது இதுவே ஒரு வகையில் வந்து நீங்கள் எந்த ஒரு முயற்சியை செஞ்சாலுமே பெரிய அளவில் அதுக்கான அவுட்கம் இருக்காதுல்ல. அப்போது ஒரு சரியான இலக்கு இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து வேகமாக பயணிக்க முடியாது. இலக்குன்னு சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிப்பாங்க. இது என்ன அப்படி கோல் வச்சா தான் வாழ்க்கையில் வாழ முடியுமா, இல்லை அப்படி கோலை பார்த்துட்டே இருந்தால் லைஃப்பில் நடந்துருமா, சில பேர் கேட்பாங்க நினச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, இன்றைக்கி செய்யக்கூடிய ஒரு வேலை, இல்லை நீங்கள் செய்கிற ஒரு முயற்சி, அது எந்த அளவுக்கு ஒரு விரிவடைய போகுது, எந்த அளவுக்கு வந்து அது பெருக போகுதுன்றது நம்ம கனவின் அளவு பொறுத்தானே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பெரிய கனவுகள் இல்லை, நான் வந்து இந்த மாதம் வாங்குகிற ஒரு 40,000 சம்பளத்தை வச்சு தான் நான் வாழ்க்கையை ஓட்ட போகிறேன் அப்படின்ட்டா, அப்போது நீங்கள் அந்த சேலரி வளர்கிறதுக்கோ இல்லை ஒரு பெரிய ப்ரொமோஷனுக்கான முயற்சி இன்றைக்கி இருக்காது, இந்த வாரம் அட்லீஸ்ட் இருக்காது. அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியுது வரக்கூடிய வருமானம் உங்களுடைய ஒரு மாத காலத்துக்கான தேவையை வந்து பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ வளரணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இதை பெருசாக பார்க்காம இன்னும் என் பிஸ்னஸ் வளர்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு இன்றைக்கி தேடணும். அப்போ இந்த மாதிரி சிந்தனைகள் ஏற்படலைன்னா எப்படி வாழ்க்கை வேகமாக போக முடியும்? அது பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன ஒரு முயற்சியாகவே இருக்கட்டுமே. அப்போ நம்ம சிந்தனையை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் நமக்குள்ள ஒரு பெரிய டிசையர்ஸ் இருக்கா, நம்ம சிந்தனை வந்து பெரிய அளவுக்கு யோசிக்குதா அப்படின்ட்டு. அப்போ ஒரு சரியான இலக்கு இல்லை, பெரிய அளவுக்கு ஒரு பேர்னிங் டிசையர் இல்லை அப்படின்ட்டாவே நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப மெதுவாக தான் இருக்கும், அவுட்கமும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வேகம் இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்க வேண்டியது அப்படி என்ன எனக்குள்ள இலக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்த விஷயம் வந்து நமக்கு எல்லாருக்கும் நிறையா நேரம் இருக்குன்ற ஒரு கற்பனை இருக்குது. இப்போது ஒரு 21 வயசு ஒருத்தரோட நான் வந்து பேசும்போது ஒரு கோச்சிங்காக வராரு, அவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து நம்ம என்ன தான் வந்து சில விஷயங்களை சொன்னாலும் ரொம்ப கேஷுவலாக லிசன் பண்ணுவார். அவருக்கு வந்து பெரிய பெயின் இருக்காது, நம்ம சொல்கிற விஷயத்தில் ஆழம் புரியாது. ஏன்னா 21-25 வயசுக்கு இருக்கிற ஒரு நபருக்கு வந்து வாழ்க்கையை அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர், எல்லாருக்கும் அப்படி இருக்காது, சில பேர்த்துக்கு அந்த அனுபவம் ஒன்றும் பெருசாக இருக்காது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. சில பேர்த்துக்கு அப்படின்னா 30 இயர்ஸ் வரைக்கும் பெருசாக கேஷுவலாக இருப்பாங்க, அவங்க பெருசாக முயற்சிகளாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு
ஐடியாலஜி இருக்குது நிறைய பேருக்கு. எனக்கு இன்னும் நேரம் இருக்குது, எனக்கு இன்னும் நிறையா முயற்சிகள் நம்ம மெதுவாக பண்ணிக்கலாம், நான் இந்த வயசில் வந்து அனுபவிக்காமல் இந்த வயசில் போய் அனுபவிக்கின்ற மாதிரி லைஃபுக்கு தகுதி இல்லாத, இல்லை முன்னேற்றத்துக்கு தகுதி இல்லாத, இல்லை வாழ்க்கை வளரும் அப்படிங்கிற ஒரு சாயல் இல்லாத சில விஷயங்களை முயற்சி பண்ணிட்டுருப்பாங்க. அப்போது நேரம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நம்மளை வந்து சில இடங்களில் பெரிய அளவுக்கு வளர விடாது. இது வந்து 21, 25 மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய பேர் 30 கூட சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தானே இந்த கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கேன், பொறுமையாக யோசிக்கலாம், இப்போ தானே இந்த பிஸ்னஸில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் திங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வெற்றிகளையும் இல்லை முன்னேற்றங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம இன்னும் பொறுமையை யோசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து வாழ்க்கை ரொம்ப மெதுவாக தான் போகும். இப்போது வேகம் அப்படின்றது எப்படிங்க, நான் டெய்லியும் பரபரப்பாக இருக்கணுமா? அப்படி கிடையாது. வாழ்க்கையில் நம்ம தேவைகளை வந்து ரொம்ப அளவளவாக அமைச்சிக்கிட்டு ஜெயிக்காமல் நம்ம தேவைகள் ரொம்ப பெருசாக வச்சுக்கிட்டோன்னா, இந்த ஷார்ட் டேர்ம் தேவைகளுக்காக ஓடாமல் இருந்துட்டோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமாக போகும். அப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் அடைஞ்சிக்கிட்டு நமக்கு டைம் இருக்குதுன்னு நினைக்கும்போது, நம்ம நேரம் இருக்குதுன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே உங்கள் முயற்சிகள் பெரிய அளவுக்கு இருக்காது. அப்போது வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸோ வேகமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேரம் இருக்குன்ற அந்த பிரமையை விட்டுட்டு நமக்கு இன்றைக்கி என்ன ஆசைகள் இருக்குது, தேவைகள் இருக்குதுன்னு அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடணும். ஒரு லேசி மைண்ட் செட்டு கூட இதுதான் காரணம் நான் சொல்லுவேன். 3வது விஷயம், இது வந்து இது உங்களை சார்ந்தது கிடையாதுன்னா கூட இந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் கொஞ்சம் வேகமாக போக உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு முயற்சியில் இருக்கோம், ஒரு பெரிய ஒரு சேஞ்சை நோக்கி போயிட்டுருக்கோம், இல்லை நான் வந்து எனக்கு நிறையா லைஃப்பில் முன்னேற வேண்டிய வாய்ப்புகள் அவசியமாக எனக்கு தேவைன்னு நினச்சிட்ருக்கோன்னா, இந்த இடத்துல நம்ம எங்கே முயற்சி செய்கிறோமோ அதில் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்து சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வளராமல் இருக்கிறதுக்கு இல்லை வேகமாக போகாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது நம்ம ஃபீல்டில் யாரையுமே பார்க்கல, நம்ம பார்க்குற நண்பர்களுக்குள்ளேயோ நம்ம இருக்கிற சரௌண்டிங்குள்ளேயோ என்னை விட யாரும் மேலே இல்லை அப்படின்ற ஒரு நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு மெதப்பு வந்துருச்சுனாலுமே சம்டைம்ஸ் இந்த வளர்ச்சி இருக்காது. முக்கியமாக நம்ம பழகிற நண்பர்கள் இல்லை உறவுகள், உங்கள் ஆஃபீஸ் கலீக்ஸ் யாரை எடுத்துக்கிட்டாலுமே எல்லாம் நம்ம அளவுக்கு இருப்பாங்க, நம்ம அளவுக்கு தான் பேசுவாங்க, நம்ம அளவுக்கு தான் அவங்களுக்கு கற்பனைகள் இருக்கும், நம்ம அளவுக்கு தான் அவங்களுக்கு வாழ்க்கை இலக்குன்னு இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம அவங்க கூட நம்ம பொருந்துவோம். அப்போது இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு மட்டும் நம்ம திங்கிங் வச்சுருந்தோம்னா லைஃப்பில் போக முடியாது. அதுக்கு வேண்டி இவங்களை விட்டு இன்றைக்கி விலகி போகன்னு சொல்லலை. பட் உங்களோட இன்ஸ்பிரேஷன் இல்லை உங்களுடைய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகும்போது அந்த ஃபீல்டில் இல்லை அந்த லெவலில் இருக்கிற ஆட்களை சில நேரங்களில் நீங்கள் வந்து கவனிச்சிக்கிறது, ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக புஷ் பண்ணும். என்ன கேட்டால், உங்களை விட பெட்டரான ஆட்கள் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க, அன்றாட நாட்களில் நீங்கள் அவங்கள கவனிக்க மாட்டேன்றீங்க. அதுவே கிட்டத்தட்ட உங்களை ஒரு பெரிய அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணாத ஒரு விஷயமாக நான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் தான். இதுக்கு வேண்டி 4-5 பேர்த்து நான் என்னை சுற்றி அமைச்சிக்கிட்டு பெரிய ஆட்களை அமைச்சிக்கிட்டு நான் வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இன்றைக்கி போகிற வாழ்க்கை வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போக முடியும், நினச்ச அளவுக்கு வாழ்க்கையை வாழ முடியும். அப்போது நம்ம ஏன் நினைக்கல அப்படின்னா, நினைக்கிறதுக்கு சில நேரங்கள் நமக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை விட பெட்டரான ஒரு ஆளை நீங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறதோ இல்லை அவங்கள பார்த்து நீங்கள் கற்றுக்கிறது கூட ஒரு வகையில் வந்து உங்கள் முன்னேற்றத்துக்கு கண்டிப்பாக பயனளிக்கும். ஸோ வேகமான வாழ்க்கை இல்லை நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னா, இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. இதை தாண்டி நான் வந்து இன்னுமே ஃபோக்கஸ்டாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த விஷயம் புரியுது ஆனால் லைஃப்பை மாற்றிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய பேசிக் ப்ராக்டிசஸ் சொல்லியிருக்கோம். அதாவது நம்ம எண்ணங்கள் வாழ்க்கையாகவும் நினைக்கிறோம், ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே ஏற்படாமல் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோ இல்லை இலக்குகள் அமைச்சுக்கிட்டோ வாழ்க்கையை நம்ம தொடங்க முடியும். அதை தாண்டி ஈர்ப்பு விதி மாதிரியான பயிற்சிகள் நம்மளை வந்து ஃபோக்கஸ்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும். முக்கியமாக சொல்லப்போனால் நம்முடைய 5 சென்சஸ்மே நமக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ஈர்ப்பு விதி பயிற்சிகளை கையில் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சுலபமாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த மாதிரி பயிற்சிகள் நிறையா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நன்றி.